ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பிஆர்ஓ, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுது இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜூலை 4 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஜூலை 4 நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். லாஸ்ட் டைமில் இப்போ ஒரு 4 days டைம் இருக்குன்னா அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணி போஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மூலியம் தான் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து அங்கே சென்ட் ஆகும்போது அந்த டேட்டுக்குள்ளே ஜூலை 4 சென்ட் ஆகலாம் ரிஜெக்ட் பண்ணுறோன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தந்துடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. அப்படின்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 2026 ஃபஸ்ட் பேட்சுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஆஃபீஸர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட். ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்ட் இப்போ ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் கீப்பர்னு எழுதிட்டு கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் அது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டோர் கீப்பருக்கு நேராக கோடுன்னு இருக்கும். கோடு கீழே நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனாவது நம்பர், 2வது நம்பரில் இருக்கா 3வது நம்பரில் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த 2வதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் நீங்கள் எழுதணும். அந்த நம்பர் கோட் நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஸ்டோர் கீப்பருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோட் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பர் வந்து இந்த பாக்ஸில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூப்மெண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனேயில் தான் சொல்லியிருக்காங்க. அதை டீட்டெயிலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரி வரீங்களோ அந்த கேட்டகிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ UR வரீங்களா, EWS வரீங்களா, SC ST OBC வரீங்களா, ஸோ எது வரீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸுக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5வது பார்த்தீங்கன்னா SR நோ கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் எஸ் கொடுக்கணுமோ எஸ் கொடுங்க, எதுக்கெல்லாம் நோ கொடுக்கணுமோ நோ கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸர்வீஸ்மேன் சன்னாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் சன்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லை நோ கொடுத்துருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NCC B சர்டிஃபிகேட்டு, C சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் எஸ் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? SR நோவில் பார்த்தீங்கன்னா அதாவது 5வதுல இருக்கக்கூடிய ஆப்ஷனில் SR நோ இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுலாம் இருக்கோ அதெல்லாம் எஸ் கொடுங்க, இல்லாதது நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸோ எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருந்தால் எஸ் கொடுங்க, எதுவுமே இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்கினா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது கொடுத்துங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EWS அது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் EWS இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஸோ 9வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேம் எழுதணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் இருக்கும், 2வது இனிஷியல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மார்க் ஷீட்டில் நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ உங்கள் நேம் அதுமாரி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ உங்களுடைய 10வதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. ஸோ 11வது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட்டு, மந்த்து, அதுக்கப்புறம் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாரி நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பரு, உங்களுடைய ஸ்ட்ரீட் என்னவோ அது எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஊர்லேயே உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா வில்லேஜ் ஆர் போஸ்ட்னு எழுதிக்கிங்க, இல்லைனா போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ஸ்டேட் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பின்கோடு. ஓகேங்களா? ப்ரெசன்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து நீங்கள் பிறந்த ஊர் வேறையாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வெளியூரில் எங்கன்னா இருந்தீங்கன்னா அதோடைய அட்ரஸ் இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா? ஸோ 13வது இடத்துல உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 2 அட்ரஸ் சேம்னா 2 அட்ரஸும் சேம்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிங்க்கு தந்திருக்காங்க, SBI லிங்க்கு. அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் பண்ணிவிட்டு அதோடைய நீங்கள் பேங்க் ஆஃப் நேம் கேட்டிருக்காங்க, அந்த நேம் எழுதிக்கணும். ஆன்லைன் பேமெண்ட்
ஆன்லைன் பேமெண்ட்டு என்னவோ அது எழுதிக்கணும் ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் டேட்டு ஓகேங்களா. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி இன்றைக்கே பண்ணிங்கன்னா ஸோ அன்றைக்கி நீங்கள் டேட் எழுதணும். ஸோ அமௌண்ட் எவ்வளவோ ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை. ஸோ மீதி மற்ற கேட்டகரிக்கெலாம் எந்தெந்த கேட்டகரிக்கு அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நான் A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லியிருக்கேன். அதில் போய் டீட்டெயிலாக பார்த்தா தெரியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எந்த லிங்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்பர் 7 இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. 5 ஏதோ ஒரு பேஜில் அதோடைய லிங்க் இருக்கும். ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துங்க அப்ளிகேஷனில். ஸோ நம்பர் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நேம் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாஸிங்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அது எழுதணும். அப்புறம் போர்டு என்ன யூனிவர்சிட்டி போர்டா ஸ்டேட் போர்டான்னு சொல்லிட்டு எழுதணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட்டு மார்க்கு உங்களுடைய எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அவ்வளோ மார்க்கு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் மார்க் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ் இப்போ 10th எவ்வளோ பர்சன்டேஜோ அது லாஸ்ட்டாக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னு இருக்குல்லையா அந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா. அதேமாரி நீங்கள் 10th 12th ஐடிஐக்கு எழுதிக்கலாம். ஸோ டிகிரி வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 10th வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கும் எலிஜிபிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ 10th எலிஜிபிள் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஐடிஐ இந்தமாரி எதனா முடிச்சிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. நம்பர் 15 எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் டீட்டெயிலாக பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் LMV HMV ஓகேங்களா. ஸோ லைசன்ஸ் ஸோ அந்தமாரி நீங்கள் டிரைவிங் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நம்பர் 16 நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் டீட்டெயிலாக பார்த்துங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஜாபில் எதுனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க 19 ஓகேங்களா. ஸோ கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும் அந்த நம்பரில் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பரும் உங்களோட மொபைல் நம்பரும் ஆதார் கார்டு 2 லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. 19 வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எது சொல்லியிருக்காங்க. இப்போ 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் எது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் லெட்டரில் தான் உங்களுக்கு இமெயில் ஐடி எது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களோட நீங்கள் என்ன இமெயில் ஐடி ஏற்றிட்டு Gmail ஓகேங்களா. ஸோ நீங்கள் Gmail மட்டும் எழுதினா போதும் ஓகேங்களா. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துங்க, ப்ராப்பராக ஃபில் பண்ண ஓகேங்களா. ஸோ டிக்ளரேஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேஸு டேட்டு அப்புறம் லெஃப்ட் தம் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஓகேங்களா. ஸோ இந்த பேஜ் இதோட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல ஃபோட்டோ ஓட்டணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ரீசெண்டாக எடுத்தக்கூடிய ஃபோட்டோ ஓட்டணும். ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஓகேங்களா. ஸோ அட்மிட் கார்டில் எது ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் வைக்கிறீங்களா, இந்த பிளாங்க் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தக்கூடிய ஃபோட்டோ ஓட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய அப்பா நேம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அப்பா நேம் எழுதிக்கணும். ஸோ உங்களுடைய நேமு உங்களோட ஃபாதர் நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் எழுதிக்கணும். வில்லேஜ் எழுதிக்கணும். போஸ்ட் எழுதிக்கணும். அப்புறம் தாலுக்கா டிஸ்ட்ரிக் ஸ்டேட் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பின்கோடு இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரு இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கிங்க ஓகேங்களா. எழுதிட்டு நீங்கள் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் சிக்னேச்சர் பண்ணிட்டு லெஃப்ட் தம் இங்கே வைக்கணும் ஓகேங்களா. ஸோ கீழே இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் முடியும் போது அதுக்கான சிக்னேச்சர் தம்மை வைக்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராசஸில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்லையா, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய சிக்னேச்சரும் இதுக்கான லெஃப்ட் தம்மப்பும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, இவ்வளோதான் இது ஃபில் பண்ணுறது. ஸோ இது ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ என்னென்ன ப்ரூஃப் சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணி அவங்களுக்கு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டீட்டெயிலாக பார்த்துங்க, பேமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் பற்றினா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஈஸி ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த புனேல தான் இதுக்கு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு புனேல தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எலிஜிபிளாக போக முடியும்னா ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஜாபுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஜாபில் உள்ளே போக அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக தான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.